செவ்வாய் தோஷத்தை பற்றி சிறு விளக்கம் கொடுக்க முடியுமாங்க ஐயா? கண்டிப்பாம்மா. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பழைய படத்துலலாம் பார்த்துருப்போம். செவ்வாய் தோஷம் இருக்கிறது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆண் பெண் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய் தோஷத்தோட தான் இணைக்கணும் இப்படிலாம் நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இது மீடியாவில் வந்துருச்சு இல்லையா, ஒரு படமாக நம்ம டக்குன்னு நம்மளுடைய மனசில் பதிகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்ததுனால அந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி ரொம்ப நம்ம உள்ளார்ந்த விஷயங்களுக்குள்ளே போயிட்டோம். பொதுவாக இந்த செவ்வாய் தோஷங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். செவ்வாய் அப்படிங்கிறது வேகமான கிரகம். அந்த செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7, 8, 12 இந்த 5 இடங்கள்ல இருக்கும் பொழுது தோஷத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தினுடைய விதி. இந்த 5 இடத்துல இருக்கும் பொழுது இது தோஷமாக கருதப்படுகிறது பொதுவா. இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, செவ்வாய் தோஷம் எந்தெந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாவே இது தோஷமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம். இந்த செவ்வாய் தோஷம் உடைய நபர்கள் கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் எப்படி அப்படின்னா, எல்லா செயல்பாடுகளையும் ஒரு வேகம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு பிடிவாதம் இருக்கும். 2. 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். பர்ஃபெக்ஷனை ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. பர்ஃபெக்ஷனாக இருக்கிறத தாண்டி பர்ஃபெக்ஷனை ஆப்போசிட் நபர்கிட்ட ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இப்போ இது எல்லாத்துக்கிட்டையுமே இந்த எதிர்பார்ப்புங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது எதிர்பாலினத்தோட அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருட காலம் பயணிக்கிறாங்கிறப்ப பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த தோஷம் இருக்கக்கூடியவங்களை, செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்களோட இணைச்சி வைக்கணும் அப்படின்ற ஒரு முறையை கொண்டுட்டு வந்தாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயங்களும் இது கிடையாது. இது நிறைய சொல்லுவாங்க, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இல்லாதவங்களை திருமணம் பண்ணி வச்சா அடிச்சிரும், இறந்துருவாங்க அப்படிலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. இப்போ கணவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, மனைவிக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு. அப்போ இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈவினிங் 6 மணிக்கு வந்துருங்க, எங்கேயாவது வெளியில போகலாம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்கன்னா, அந்த 5:55க்கெல்லாம் ஷார்ப்பா இவங்க ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவருடைய கணவருக்கு எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா ஆற அமர 8 மணிக்கு வருவார். வீட்டுக்குள்ள கதவு தட்டி ஓபன் பண்ணும்போது உள்ள ஒரு பத்ரகாளி மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல பிரச்சனை வருமா வராதா? இதுதான் செவ்வாய் தோஷம் செய்யக்கூடிய விளைவுகள். இப்ப கணவருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் பரஸ்பரமா 6 மணிக்கு வரணும், நானும் 6 மணிக்கு வந்துட்டேன், நீ 6 மணிக்கு ரெடி ஆயிட்ட, ஓகே வெளில போகலாம். எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் இந்த ஒற்றுமை, இந்த டைமிங் ஒற்றுமைங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பர்ஃபெக்ஷனை நான் சரியா இருக்கேன், நீயும் சரியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பர்ஃபெக்ஷன் 2 பேர்த்துக்கும் ஒத்து போகும். இந்த 2 விஷயங்களும் மைண்ட்ல வச்சுக்கிட்டாவே போதும். இந்த செவ்வாய் தோஷம் தோஷமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்க ஐயா. அடுத்து இதுக்கு பரிகாரமா நீங்க பர்ஃபெக்ஷன் கரெக்டா இருந்தா போதும்னு சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி வேற ஏதாவது பரிகாரம்? அதாவது இந்த செவ்வாய் தோஷத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரமா நம்ம எடுத்துக்க கூடியது மனமாற்றம் ஒண்ணுதான் மிகச்சிறந்த பரிகாரம். கொஞ்சம் ஏத்துக்க முடியாத மாதிரிதான் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்துட்டாங்க இந்த இடத்துல அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நம்ம வழிபாடுகள் அப்படிங்கிறது இவங்களோட ஒற்றுமையை அதிகப்படுத்தும். அப்பவுமே இந்த டைமிங் எல்லாம் கீப் அப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, இப்போ திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது இந்த செவ்வாய் தோஷத்திற்கான அந்த வீரியம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அக்செப்ட் பண்ண பழகுவாங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அவங்க கிட்ட வந்துருச்சு அப்படின்னா
இந்த செவ்வாய் தோஷம் எந்த ஒரு விளைவுகளையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ரொம்ப எளிமையான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றிகள். நன்றிம்மா.